வணக்கம். குட் மார்னிங். டாக்டர் வம்சி கிருஷ்ணா, ஜென்ரல் லேப்ரோஸ்கோபிக் அண்ட் லேசர் சர்ஜன் ஃப்ரம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ இன்றைக்கி பேசின டாபிக் வந்து அப்டோமினல் ஹெல்த் அவேர்னஸ். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக ஒரு பீப்புளுக்கு ஒரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து வயிறு வலி, மேல் வயிறு வலி. இது ஏன் ஏற்படுதுன்னா அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ஸ்ட்ரெஸ்னால் வரதும், ஸோ வி கால் இட் அஸ் ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ். இன்னொன்று வந்து நம்ம டயட்டு, இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால் வர்றது வந்து அதர் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது ஏன் ஏற்படுதுன்னா, ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து காரமாக சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்காதது, லிக்விட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இன்னொன்று வந்து சாப்பிட்ட உடனே தூங்குறது, இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அண்டு ஜங்கி ஃபுட், ஆயிலி ஃபுட், ஃப்ரை ஐட்டம்ஸில் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், பட் ஆன் ரெகுலர் பேசிஸ் வேணாம். ஸோ இதுக்கு வந்து அல்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ உடனே டாக்டர்கிட்ட காட்டிட்டு அவங்க சம் மெடிசன்ஸ் ஆர் சிரப்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு கப்புள் ஆஃப் டேஸுக்கு கொடுப்பாங்க. செட்டில் ஆகாத பட்சம் வி ஷுட் கோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவோம், இல்லைனா எண்டோஸ்கோப்பி. இது மாதிரி பண்ணிட்டோன்னா அந்த அல்சர்ஸ் எந்த லெவலில் இருக்குது, சம்டைம் இன்ஃபெக்ஷனால் வரதான்னு ஏற்படுதா செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பேஷண்ட்ஸ் வில் இம்ப்ரூவ் அண்ட் வில் பி சிம்டம் ஃப்ரீ. இன்னொன்று வந்து கேல் பிளாடர் ப்ராப்ளம்ஸ். இது 4Fன்னு சொல்லுவோம். எதனால் வருதுன்னா 4F. அதுனால் ஃபுட்டு, ஃபர்டைல், ஃபீமேல் அண்ட் ஃபர்டைல். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஜென்ரலாக இது கொஞ்சம் காமனாக வரும். ஸோ இது வந்து டயக்னோசிஸ் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் வந்து இந்த ரைட் சைடட் அப்டோமன் இங்கே மாதிரி பெயின் இருக்கும். ஸோ இவங்களுக்கும் சம்டைம் நாசியா, வாமிட்டிங் இது எல்லாமே கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு, மோஸ்ட்லி இது வந்து மெடிசின்ஸ் சிம்டமேட்டிக் ரிலீஃப் இருக்கும். பட் ஆனால் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா கேல் பிளாடர் ரிமூவல் சர்ஜரி தான் பண்ணுவோம். இட்ஸ் ஆல் கோலிசிஸ்டெக்டமி. இப்போல்லாம் லேப்ரோஸ்கோபி, ரோபோட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரேராக தான் ஓப்பன் சர்ஜரியே பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து அப்பெண்டிக்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் காமன் ப்ராப்ளம்ஸ். அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லோவர் அப்டோமனில் பெயின் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஃபீவர் வரலாம், வாமிட்டிங், நாசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் சம்டைம்ஸ் மெடிசின்ஸில் சம்டைம்ஸ் செட்டில் ஆகும். பட் ஜென்ரலாக வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த அப்பெண்டிக்ஸ், இட்ஸ் கால் appendicectomy. It can also be done laparoscopy or robotic or even open surgeries, which is rare nowadays. ஸோ இது சர்ஜிக்கல் ரிமூவ் பண்ணால் தான் they will be symptom free. அண்ட் அதர் வந்து மோஷன் போகும்போது ப்ளீடிங் அப்படின்னா ஸ்டூல்ஸு, இந்த மாதிரி காமன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மோஷன் போகும்போது பிளட் வருது டாக்டர், இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ உள்ளுக்குள்ளே ப்ளீட் ஆகுதா, இல்லைனா வெளியில் அந்த எக்ஸ்டர்னலாக ஆனல் ரீஜனில் இருக்கிற ப்ராப்ளமான, உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக இருக்குன்னா சம்டைம்ஸ் காமனாக இருக்கிறது வந்து கேன்சர். ஸோ அது எவாலுவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு எவாலுவேட் பண்ணோன்னா சிடி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆசன வாயில் கேமரா போட்டு நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு அதுலேருந்து மேபி ஒரு பயாப்சி எடுப்போம். ஸோ அது டயக்னோசிஸ் கேன்சராக இருந்ததுன்னா ஃபர்தராக மேபி பெட் ஸ்கேன் எடுப்போம், வேறு எங்கேயாவது ஸ்ப்ரெட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ ஸ்கேன் எடுத்த அப்புறம் அக்கார்டிங்லி ட்ரீட்மெண்ட் மோஸ்ட்லி சர்ஜிக்கலாக இருக்கும். அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் அது சர்ஜரி பண்ண முடியாமல் ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னா மேபி நான் சர்ஜிக்கலாக லைக் கீமோதெரப்பி இந்த மாதிரி சான்சஸ் போகும். எக்ஸ்டர்னலாக ஆனல் ரீஜனில் இருக்குன்னா இந்த மாதிரி பைல்ஸு, ஃபிஷரு, ஃபிஸ்டுலா ஒரு பைலோனரல் சைனஸ், இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். மோஷன் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லைனா முக்கி போகிறது, இல்லைனா மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டாக்டரை செக் பண்ணிட்டு சம்டைம்ஸ் நான் சர்ஜிக்கலாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். பட் அதுக்கும் நிறைய டயட் ஃபாலோ பண்ணணும். அண்டு ட்ரீட்மெண்ட்டு வந்து மெடிசன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன்ஸ் நெக்ஸ்ட் வந்து நான் சர்ஜிக்கலாக இது ட்ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் செட்டில் ஆகும். செட்டில் ஆகாத பட்சம் வந்து மோஸ்ட்லி சர்ஜிக்கலாக தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஓப்பன் சர்ஜரி இருக்குது. இப்போ லேசர்ஸும் வந்திருக்கு. ஸோ லேசர் சர்ஜரிஸ் ஆல்சோ வி கேன் டூ நவடேஸ். தேங்க்யூ.